Hi guys, Happy New Year to you all. என்னடா நியூ இயர் இவ்வளோ லேட்டாக விஷ் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? நியூ இயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எங்களை வச்சு செஞ்சிருச்சு. ஸோ வீடியோவே எடுக்க முடியல. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஷன் போர்டுன்னு எங்கே பார்த்தாலும் விஷன் போர்டு தான். ஸோ அந்த விஷன் போர்டை எப்படி லோ பட்ஜெட்டில் சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். ஹவ் விஷன் போர்ட் ஒர்க்ஸ். விஷன் போர்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு ராஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். யார் அந்த ராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் இல்லைங்க, ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். அது நம்ம பிரெயினில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம மில்லியன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரோல் பண்ணுறோம், அப்புறம் வெளியே போகிறோம், பீப்புளை மீட் பண்ணுறோம், நிறைய படிக்கிறோம், நிறைய கேட்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். இதில் இவ்வளோ இன்ஃபர்மேஷனை நம்ம பிரெயின் என்ன பண்ணோம்னா ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எதோ வேல்யூ பண்ணுறோம், பிலீவ் பண்ணுறோமோ அதை மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. இதுதான் வந்துட்டு இந்த ராஸோட ஃபங்க்ஷனே. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷன் போர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப்லேயோ இல்லை ஃபோன் வால்பேப்பர்லேயோ இல்லை நீங்கள் டெய்லி பார்க்குற ஏதோ ஒரு பர்சனல் ஸ்பேஸில் வச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிரெயின் வந்துட்டு அதை வந்து உங்களோட விஷன், உங்களோட ஐடென்டிட்டி, இது இந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் நான் இருக்க போகிறேன் இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படின்றது வந்து பிரெயினில் வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டோர் ஆகி இருக்கும். அப்போது வெளியேருந்து உங்கள் விஷனுக்கான ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது உங்கள் பிரெயின் உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும். நீ இதை பண்ணணும்னு நினைச்சல பாரு, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே இருக்கு, நீ அதை போய் ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம பிரெயினே வந்துட்டு நம்மளோட விஷனுக்காக நம்மளை வந்து புஷ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இது நோட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் வாங்கணும்னு நினைக்கிறோம், ஒரு பைக்னு வச்சுக்கோங்க. அந்த பைக் வாங்கணும்னு நினச்சி நம்ம அதுக்காக பிளான் பண்ணியிருப்போம். அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக்காகவே நம்ம கண்ணுக்கு தெரியும். ரோட்டில் போகும்போது இருக்கும், யார் வீட்டு வாசல்லையாவது இருக்கும், அதுவும் நம்ம நினச்ச கலர்லேயே கூட இருக்கும். நம்ம கண்ணில் அதுதான் பட்டுட்டே இருக்கும். அது ஏன்னா இந்த ராஸ்னால தான் அது எல்லாமே நடக்குது. விஷன் போர்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த இயரோட விஷன் போர்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, நான் 3 இயர்ஸாகவே விஷன் போர்டு கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் என்னோட லாஸ்ட் இயர் விஷன் போர்டு. இது எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். லாஸ்ட் இயர் விஷன் போர்டில் மைக்கும் கேமராவும் வாங்கணுன்னு தான் எங்களோட ஃபஸ்ட்டு கோலாகவே இருந்துச்சு. ஃபைனலி நாங்கள் அதை வாங்கிட்டோம். இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்ல, இந்த மைக் தான் வந்துட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கப்புறம் கேமராவும் வாங்கியிருக்கோம், அதில் தான் நாங்கள் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இதை வாங்குறதுக்கு நிறைய அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ ரொம்ப நாளாக சேவ் பண்ணி தான் வாங்கினோம். அதுக்கு முன்னாடி இயர் வந்துட்டு நான் லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கு வந்துட்டு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு மணி சேவ் பண்ணேன். ஏன்னா நானே ஏர்ன் பண்ணி என்னோடய எக்ஸ்பென்ஸ்லாம் போக சேவ் பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நல்ல லேப்டாப் வாங்கணும் அப்படின்றது தான் மைண்டில் இருந்துச்சு. ஃபைனலி அந்த லேப்டாப் நான் லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயர் வாங்கிட்டேன். அது வாங்கும்போது எனக்கு இருந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அதெல்லாம் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பைக் போட்டிருக்கேன். இந்த பைக் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். எப்பயுமே ஒரு பேசஞ்சர் பிரின்சஸாகவே இருந்துட்டேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நம்மளே ட்ரைவ் பண்ணணும், அடிக்கடி ட்ரைவ் பண்ணுவேன். அடிக்கடி ட்ரைவ் பண்ணணுன்றது தான் கோலாகவே இருந்துச்சு. ஆனால் போன வாட்டி என்னால் அடிக்கடி ட்ரைவ் பண்ண முடியல. சம்டைம்ஸ் நான் ட்ரைவ் பண்ணேன். அதனால் இந்த வருஷம் அடிக்கடி பைக் ஓட்டுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாஸ்போர்ட் போட்டிருக்கேன். ஏன் இங்கே பாஸ்போர்ட் போட்டிருக்கேன்னா, நான் வருஷம் பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு நினப்பேன். ஆனால் அந்த ப்ராசஸில் இறங்கவே மாட்டேன். ஸோ இதை நான் விஷன் போர்ட்லேயே போட்டேன், கண்டிப்பாக பாஸ்போர்ட் இந்த வருஷம் எடுக்கிறோன்னு. அதே மாதிரி நான் எடுத்துட்டேன். இது எடுக்கிறதுக்குள்ளே நிறையா இன்டர்வியூ, வெரிஃபிகேஷன் எல்லாம் அட்டன் பண்ணி ஃபைனலி இந்த பாஸ்போர்ட் வாங்கும்போது எனக்கு வந்துட்டு சாதிச்சிட்டோமாரா அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா என் வீட்லேயே ஃபர்ஸ்ட்டு பாஸ்போர்ட் நான் தான் வாங்குகிறேன். அடுத்த மெயின் கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரலில் வந்து என் யூஜி முடியுது. யூஜி முடிஞ்ச உடனே வந்துட்டு நான் பிஜி பண்ணணும் அப்படின்னு என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதுக்காக வந்துட்டு நான் வந்து இந்த விஷன் போர்டில் இந்த பிக் போட்டு வச்சுருந்தேன். அதே மாதிரி நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஜான்லேருந்தே மணி சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஃபைனலி ஏப்ரலில் எக்ஸாம் முடிஞ்சிட்டு ஜூன் ஜூலைலலாம் வந்துட்டு நான் லைலாவில் வந்துட்டு எம்பிஏ போட்டுட்டேன். இப்போது அங்கே தான் படிக்கிறோம் நம்ம. லாஸ்ட் இயர் விஷன் போர்டில் எங்களுக்கு சுத்தமாக நடக்காத ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில்வர் ப்ளே பட்டன். நாங்கள் லாஸ்ட் இயர் ஃபுல்லாக எவ்வளவோ புஷ் பண்ணோம், ஆனால் நிறைய தடங்கள் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ நாங்கள் போட்ட மேக்ஸிமம் எஃபர்ட்டில் எங்களுக்கு என்ன கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 85K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு எங்களுக்கு வந்திருக்கீங்க. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் இட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னும் நமக்கு 15K சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வேணும். அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இயர் நம்ம எல்லாரும் சேர்ந்து சில்வர் ப்ளே பட்டன் கண்டிப்பாக வாங்குகிறோம். இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன கோல்ஸ்னால் என்னோட விஷ்லிஸ்ட்னே சொல்லலாம். ஸோ எம்பிஏ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஃபீல்டில் இருக்க பீப்புளை மீட் பண்ணணும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கிடைக்கணும், நிறைய பேர் கூட கம்யூனிகேட் பண்ணணும், ஹேங் அவுட் பண்ணணும் அப்படிலாம் வந்துட்டு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி எனக்கு நிறைய ஒரு கேங்கே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தெம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு இந்த 3 இயர்ஸா இருந்த விஷன் போர்ட் எல்லாத்துலயும், நான் வெறும் கோல் ஓரியன்டடா அதாவது ஒர்க் ரிலேட்டடா மட்டும் தான் வந்துட்டு விஷன் போர்ட கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். என் பெர்சனல் லைஃப்ப பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. ஆனா, அது ஓவர் த பீரியட் எனக்கு ரொம்ப ட்ரைன் ஆயிடுச்சு. ஸோ, இந்த விஷன் போர்ட்ல நான் கிரியேட் பண்ணும்போதே வந்துட்டு நெறைய ட்ரிப் போணும், ஹேங் அவுட் பண்ணணும் அப்படின்றதே ஒரு கோலா வச்சிருந்தேன். அதே மாதிரி நான் வந்துட்டு 2, 3 ட்ரிப் போனேன். அதுக்கப்புறம் நெறைய ஹேங் அவுட் பண்ணேன். நியூ பிளேஸஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். என்னோட அடுத்த விஷ் லிஸ்ட் என்னவா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கமிஷன் ஆர்ட் ஒர்க்க தாண்டி நெறைய நியூ ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் பண்ணணும். டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். அப்புறம் என்னோட ஸ்கெட்ச் புக்க முக்காவாசியாவது முடிக்கணும்னு நெனச்சேன். பட் ஆல்மோஸ்ட் என்னோட ஸ்கெட்ச் புக்ல நான் பாதி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் சைட்ல பிக் ஆட் பண்றேன். உங்களுக்கு எப்படியும் இங்க வெளிச்சமா இருக்கு. ஒண்ணுமே தெரியாது. ஜஸ்ட் கான்ட் சீ இட் எனக்கு தெரிஞ்சு. இந்த மாதிரி நிறைய ஆர்ட் ஒர்க்ஸ் வந்து பண்ணேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ லாஸ்ட் இயர் வந்துட்டு சும்மா பேசிக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீதியெல்லாம் சின்ன சின்ன கோல்ஸு ஸ்கின் கேர் பண்ணணும், ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணணும், ஹேர் கேர் பண்ணணும். இது வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இதை நான் விட்டதே இல்லை. இதை எப்பயுமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். இது ஒரு ரொட்டீனாகவே எனக்கு மாறிடுச்சு. தட்ஸ் இட் கைஸ். இதான் லாஸ்ட் இயர் என்னோட விஷன் போர்டில் இருந்த எனக்கு இருந்த விஷன்ஸு. இதில் சிலதெல்லாம் நடக்கல தான். அதெல்லாம் வந்துட்டு இந்த இயர் நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த விஷன் போர்டு வந்து எனக்கு எப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் நான் என்ன ஆவேன்னா, ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவேன். எப்படின்னா, ஏதோ ஒரு ரீல் பார்த்தோ, இல்லை வேறு யாராவது அவங்களோட நெகட்டிவ் தாட்டெல்லாம் நம்ம மேலே வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு நமக்கு என்ன வேணுன்றதே நம்ம மறந்துட்டு மற்றவங்களுக்காக ஓட ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் இல்லாமல் எனக்கு வந்து எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த விஷன் போர்டு வந்து லாஸ்ட் இயர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போது இந்த இயரோட விஷன் போர்டு எப்படி நான் கிரியேட் பண்ணேன், அதுக்கப்புறம் இந்த விஷன் போர்ட்லாம் ஒர்க் ஆகணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் ஃபாலோ பண்ணது உங்களுக்கு சொல்கிறேன். சிம்பிளாகவும் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் ஒரு விஷன் போர்டு எப்படி கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இருக்க பிக்ஸார்ட்டோ இல்லை கேன்வாவோ இல்லைனா நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேரோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பிளாங்க் பேஜ் எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் வந்துட்டு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் ஆப்ஷனில் உங்கள் விஷன் ரிலேட்டடாக இருக்க ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி அலைன் பண்ணி ஒரு விஷன் போர்டை கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பின்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணலாம். பின்ட்ரெஸ்ட்லேருந்து உங்கள் விஷன் ரிலேட்டடாக இருக்க பிக்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இதில் ஒரு கொலாஜ் மாதிரி மேக் பண்ணி நீங்கள் அதை சேவ் பண்ணி உங்களோட ஃபோனோட வால்பேப்பர்லையோ இல்லைனா டெஸ்க்டாப் வால்பேப்பர்லையோ டேபோட வால்பேப்பர்லையோ எதில் வேணால் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு நீங்கள் டெய்லி பார்க்குற ஒரு இடத்துல வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதை டெய்லி நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம மைண்ட் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம விஷன் போர்டை கிரியேட் பண்ணிட்டோம். இந்த இயரோட விஷன் போர்டில் இருக்க எல்லா விஷயமே நமக்கு நடக்கணும்னா இதை கிரியேட் பண்ணுறதுக்கு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவாக இதில் போட்ட எல்லா விஷயமே நடக்கும். அதையும் தாண்டி நிறைய விஷயம் நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது சிம்பிளான ரூல், பி ப்ராக்டிக்கல். ப்ராக்டிக்கலான ஒரு விஷயத்தை வந்துட்டு உங்களோட கோலாக செட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான இன்கம் லெவல் உங்களுக்கு இருக்கா, ரிசோர்ஸஸ் இருக்கா, உங்களுக்கு லோன் அப்ளிகபிளா, நீங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு நீங்கள் அதை இந்த வருஷத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு ஒரு கோலாக செட் பண்ணலாம். உங்களால் முடியாத விஷயத்தெல்லாம் வந்துட்டு நீங்கள் கோலாக லக்கில் நடந்துரும், எங்கேருந்தோ காசு வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு செட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளோட ஒர்க் 90% இருந்தால் தான் நமக்கு ஒரு 10% லக்கு கிடைக்கும். ஸோ உங்கள் சைட்லேருந்து ஒரு 90% எஃபர்ட் போட முடியும் இந்த கோலுக்காக அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத ஒரு கோலாக ஃபிக்ஸ் பண்ணி இந்த விஷன் போர்டில் போடுங்க. செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக் இட் ஆஸ் யுவர் ஐடென்டிட்டி. அதாவது நாளையிலேருந்து நீங்கள் வந்து 5 மணிக்கெலாம் எழுந்துக்கணும் அப்படின்னு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் தொடர்ந்து ஒரு 1 வீக்காக எழுந்துக்கவே இல்லை, அலாம் கேட்குது ஆனால் நீங்கள் எழுந்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா உங்கள் பிரெயின் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இவெல்லாம் எழுந்துக்க மாட்டான்ப்பா, இவெல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிரெயின் ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஐடென்டிட்டியே க்ரியேட் பண்ணிடணும். நான் சீக்கிரமாக எழுந்துக்கிற பர்சன், நான் கண்டிப்பாக சீக்கிரமாக எழுந்துப்பேன். நீங்கள் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்லேயும் ஃப்யூச்சர் டென்ஸ்லேயும் நீங்களே உங்களுக்கு அஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் எழுந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பிரெயின் வந்து பிலீவ் பண்ணும். அது வந்து ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்கும். இவன் சொன்னால் செஞ்சிருவான் அப்படின்னு ஒரு ப்ரூஃபாக எடுத்துட்டு உங்களுக்கு அதுக்காக வந்துட்டு சிக்னல்ஸ் கொடுத்து உங்கள் பிரெயினே உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். தேர்ட் பேசிக் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் செட் அப் டூ மெனி கோல்ஸ். ஓகே, நீங்கள் நிறைய இது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும் 10-15 செட் பண்ணுறதுக்கு பதிலாக பேசிக்காக ஆரம்பிங்க. ஒரு 30 மினிட்ஸ் நான் வந்து புக்கு படிக்கணும், இல்லைனா ஒரு 5 மினிட்ஸ் நான் ஒரு பேஜாவது படிக்கணும். சின்ன சின்ன கோல்ஸாக செட் பண்ணுங்கள். அதை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அப்புறம் வருஷம் போக போக நீங்கள் பெரிய பெரிய கோல்ஸாக வச்சுட்டு அச்சீவ் பண்ணுங்கள். உங்கள் பாடி அதுக்கு வந்து அடாப்ட் ஆகிடும். அடாப்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பெரிய பெரிய கோல்ஸ் வந்து வைக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது
டூ மெனி கோல்ஸ் இல்லாமல் மேக் இட் சிம்பிள் அண்ட் ஸ்வீட். என்னோட இந்த இயர் விஷன் போர்டில் என்னென்ன இருக்குதுன்னு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இது ஒன்று ஒன்றா நடக்கும்போது நான் அதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இதில் இருக்க எல்லாமே இந்த இயர் நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுறோம். உங்களோட விஷன் போர்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.